ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே. காலையில ஒரு 8 மணிக்கெல்லாம் பலாப்பழத்தை உரிச்சாச்சு. காலையில உரிச்சு வச்சாதான் ஈவினிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா போறப்ப வரப்ப சாப்பிட்டுட்டே வேலை செய்ய முடியும். அதனால வந்து உரிச்சு வச்சுக்கிட்டு அப்படியே வாயில போட்டுக்கிட்டே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சேன். இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா மாக்காளம் போடுறதுக்கு மாவு இல்லை. அதனால வந்து இன்னைக்கு ஞாபகம் இருக்கிறப்ப அரைச்சிடலாம். இல்லைன்னா வந்து பூஜை ரூமுக்கு வியாழக்கிழமை கோலம் போறப்பதான் எனக்கு ஞாபகம் வரும். உடனே அப்ப ஊற வச்சு அரைச்சு கோலம் போற மாதிரி இருக்கும். அதனால ஞாபகம் இருக்கிறப்பே ஊற வச்சு அரைச்சு வச்சிடலாம் அப்படின்றதுக்காக அரைச்சு வச்சுட்டேன். எல்லா டைமும் வந்து அரைச்சிட்டு தட்டுல ஊத்தி அப்படியே வந்து வச்சிருவேன். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா வடிகட்டி வைக்கலான்றது. ஏன்னா ஈவினிங் போல வந்து பாத்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சு சீக்கிரமா காயணுன்றதுக்காக இந்த மாதிரி வந்து தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு நான் உருண்டை மாதிரி போட்டு வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி செய்யறப்ப பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து காஞ்சிரும். அது இல்லாம வெயில் வர சரியா திறக்குது மூடுது அப்படின்றதுக்காக இந்த ஸ்டெப் வந்து செஞ்சிருந்தேன். சூப்பரா வந்து இன்னைக்கு ஒரு நாள்லயே வந்து காஞ்சிருச்சு. அரைச்ச மாவை ஒரு துணியில ஊத்தி வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த ஷேப் வேணாலும் உருட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி வந்து உருட்டி எடுத்துக்கிட்டேன். அப்பதான் நம்ம ஒரு மதியத்துக்கு மேல திருப்பி போட்டா உடனே காஞ்சிருன்றதுக்காக நல்லா வந்து ஒரு நாளே வந்து சூப்பரா காஞ்சிருச்சு. மாக்காவோட கட்டியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபேமிலில இன்னைக்கு ஜீவிதாவுக்கு பிறந்த நாள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஜீவிதா. எப்போ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும்.